அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. யாரு இந்த டைம் போன்ல மணி 10 வச்சு அன்னோன் நம்பர்ல இருந்து யாருன்னு பாப்போம். ஹலோ, என்ன மாமு சௌக்கியமா? யாரா நீ? என்ன மாம்சு, மருமகன் குரல் கூடமா தெரியல? ஹலோ, நான் தான் மாம்சு, சித்தார்த் அபிமன்யு. சித்தார்த், என்னடா இப்ப கால் பண்ணிருக்க? எங்க இருக்க? நான் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சித்து, ஓ சொல்லியா? முக்கியமான ஆபீஸ் ஒர்க், வீட்லயே ஃபைல் செக் பண்ணிட்டு இருக்கேன். உன் பக்கத்துல யாராவது இருக்காங்களா? இல்லையே, யாரும் இல்ல. உன் தம்பிக்காரன்? ஆஹா இல்ல. யோ உண்மையே சொல்லு, போய் ஏதாவது சொன்ன உன் மவளை கூட்டிட்டு கடற்கரைக்கு தான் வந்திருக்கேன், அப்படியே புடிச்சு உள்ள தள்ளி விட்டுருவேன். டேய், என்னடா என்ன இப்படி பேசுற? எனக்கு நீ நான் சொல்றதெல்லாம் செய்யணும். செய்யலன்னு வெச்சுக்கோ, நீ செய்யாததுக்கு இங்க உன் பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்படுவா. சித்தார்த், நீ அப்படி பேசுற? ஏயா, நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? நம்ப வச்சு எங்க அப்பாவை ஏமாத்தி அந்த மனுஷன் ஆரம்பத்துல இருந்து கஷ்டம்தான். இப்பவும் பாரு, எதுவும் பண்ண முடியாம கடைசி காலத்துல ஒரு நல்ல சோறு கூட திங்க முடியாம ஹாஸ்பிட்டல்ல சுயநினைவே இல்லாம படுத்து கிடக்கான். அதுக்கெல்லாம் காரணம் நீ தானே? சித்து, நீ பேசுறது என்ன ஷாக்கா இருக்கா? இருக்கணுமே. என்னடா இவ்வளவு நாள் ரொம்ப நல்லவனா இருந்தா இப்ப இப்படி பேசுறானேன்னு தானே நினைக்கிற? ஆமா, எனக்கு நம்ப முடியல. நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட. சித்து, விளையாடுறியா? அடச்சி, நீ குழந்தை பாரு, உன் கூட நான் வந்து விளையாடுறதுக்கு. இங்க பாரியா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இனி உன் கம்பெனி பிசினஸ்ல இருந்து உன் வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் வரைக்கும் நான் என்ன சொல்றேனோ அதை நீ கேக்குற. இல்லேன்னு வச்சுக்கோ, உன் உயிருக்கு உயிரான பொண்ணு, உங்க வீட்டுக்கே ஆசை மக என் கையால கொஞ்சம் கொஞ்சமா சாகுவா. டேய் நிறுத்துறா. இன்னொரு வார்த்தை இப்படி பேசுனதுக்கே வலிக்குதா? அப்பாடா, வலிக்கட்டும். என்னடா மவளை கட்டி கொடுத்துட்டியே, நீ அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா உனக்கு உரைக்குமா, பாசம் இருக்குமா? அப்படியெல்லாம் யோசிச்சேன். பேசுனதுக்கே உனக்கு கோபம் வருதுனா அப்பனா இன்னும் உன் பொண்ணு மேல உங்களுக்கு பாசம் அப்படியே தான் இருக்கு. ஏய், அவ எங்க வீட்டு சாமிடா, உனக்கு என்னடா தெரியும்? சித்தார்த், இங்க பாரு, இப்ப கூட நீ பேசுறதை என்னால நம்ப முடியல. நீ இப்படி எல்லாம் பேசுற ஆள் கிடையாது. அதுவும் என் பொண்ணை வச்சு பேசுறேனா? இல்ல, நான் நம்ப மாட்டேன். என் பொண்ணு எங்களை விட நீ நல்லா பாத்துக்கிறவன், கண்டிப்பா பாத்துக்குவ. நீ இப்படி எல்லாம் பேசுறது என்னால நம்ப முடியலடா. யாரா நீ? ஏண்டா யாரா நீ? சரியா போச்சு போ. என் மேல நீ அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கியா? ஐயோ மாமு, அதெல்லாம் சும்மா போங்கியா. என்ன பண்ண? என் சிந்துவை என்ன நம்ப வைக்கணுமே. அவ என்ன முழுசா நம்பினாதானே நான் என்ன சொன்னாலும் அவ கேப்பா. அதை விட உன் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சி உங்ககிட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தாடா? அதுவும் இல்லாம ஓம் அவனுக்குலாம் பனிமன் ட்ரிப் ஏற்பாடு பண்ணணும்னு எனக்கு என்ன வேண்டுதலா? எதுக்குடா அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என் சிந்துக்கு என் மேல நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக என்ன முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டா. இனி அந்த கடவுளே வந்து சொன்னாலும் என் மேல ஒரு துளி சந்தேகப்பட மாட்டா. இந்த நம்பிக்கைக்காக தான் இவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணது. ஏமாமோ, புலி பதுங்கிறது பாயிரத்துக்காக உனக்கு தெரிய வேண்டாம்? என்னடா தரமான வில்லனா இருந்தவன் இப்ப ஹேண்ட்ஸமான ஹீரோ ஆக்கிட்டு இருக்கானே, இதுக்கெல்லாம் என்னடா காரணம்னு யோசிக்க வேண்டாம்? சித்தார்த், ஏய், நான் வளவலன்னு பேசல. சிந்துவை கூட்டிட்டு பீச்சுக்கு தான் வந்திருக்கேன். நீ ஏதாவது மறுத்து பேசினா அப்படியே அவளை தள்ளி விட்டுலான்னு பார்த்தேன். ஆனா தள்ளி விட மாட்டேன். ஏன்னா உன் பொண்ணை வச்சுதானே நிறைய காரியம் சாதிக்க வேண்டியிருக்கு. ஒரேதான் உன் பொண்ணை முடிக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் மாதிரி அணுவா ஒவ்வொன்னையும் பண்ணுவேன். அதெல்லாம் நீ பாக்கணும்னு நினைக்கிறியா? கேட்கவே அவ்வளவு ஆத்திரம் வருது. என் பொண்ணுடா, பாரு, நீ அவளை ஏதாவது பண்ண மாட்டேன். ரொம்ப நல்ல பையனா இருப்பேன். நீ என் பேச்ச கேட்கிற வரைக்கும். கேட்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் இங்க ஸ்லோ பாய்சன் தான். ஏய் வேணாண்டா, உனக்கு இப்ப நான் என்னடா பண்ணணும்? சொல்றேன் மாமு, வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. அப்படின்னு சொல்றதுக்காக தான் இப்ப கால் பண்ண. அப்புறம் நம்மளோட டீலிங் நமக்குள்ள இருக்கட்டும். உன் தம்பிக்கோ இல்ல உன் மவன் போலீஸ்காரனுக்கோ எவனுக்காவது சின்னதா லேசா இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சது, அப்புறம் நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு உன் மகா கஷ்டப்படுவா. டேய் வேண்டாடா, அப்படி எதுவும் பண்ணாத. அப்ப நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். கேக்குறேன், என்ன செய்யணும்? இப்ப நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்றதுக்காக தான் உனக்கு கால் பண்ணேன். என்ன பண்ணணுங்கிறத நாளைக்கு கால் பண்ணி சொல்றேன். இங்க பாரு மாமு, நான் திரும்பவும் சொல்லிட்டேன், டீலிங் நமக்குள்ள இருக்கணும். அந்த மீறி லேசா கூட யாருக்காக வெளியே போச்சு, அப்புறம் உன் மவ அவளை கஷ்டப்படுத்த எனக்கே கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் அவளுக்கே தெரியாம. டேய் வேண்டாம். என் பொண்ணு என் பிள்ளைங்க முழுக்க எனக்கு எதுவுமே பெருசு இல்ல. என்ன கோன்னா என் உயிரை கேப்பியா? இதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். என் பொண்ணு ஏதாவது பண்ண, ஐயோ, அவளை தங்க தாம்பலத்துல வச்சு தாங்குவேன். இந்த விஷயத்த வெளியே சொல்லாத வரைக்கும், நான் சொல்றதெல்லாம் நீ செய்யற வரைக்கும். இதுல ஏதாவது எசக்கு புசக்க ஆச்சுன்னா அப்புறம் தான் எனக்கு உயிருக்கு உயிரான ஏன் சிந்து அவளை நான் ஏதாவது பண்ண வேண்டியிருக்கோம்.
சரி வரட்டா மாமா, நாளைக்கு பார்க்கலாம். பாய் மாமா, குட் நைட். இது இது என்ன புது சோதனை? சித்தார்த் இப்படி பேசுவானா? என்னால நம்ப முடியல. நான் நம்பாமையும் இருக்க முடியலையே. என்ன செய்ய சொல்லுவான்? ஆபீஸ்லயும் அவன் பேச்ச கேட்கணும், வீட்லயும் அவன் பேச்ச கேட்கணும்னா இத இத எப்படி நான் என்ன பண்ண போறேன்? வீட்லயும் யார்கிட்டயும் சொல்லாம. சிந்து சிந்து சிந்து, நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா நீ. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. புடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப. ஆமா, என்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? ஒரு முக்கியமான கால்மா, அதான். சரி சரி, ஓகே, எல்லாம் முடிஞ்சதா? சீத்து. சொல்லுமா. ஏய். என்ன? ஒன்னும் இல்லையே. நிஜமாவா? என்னடி விளையாட்டு காமிக்கிறியா? ஆமா ஆமா, சண்டை போடலாம் நினைக்கிறேன். ஏய், வீட்ல போட்ட சண்டை அது சமாதானம் ஆயாச்சு. ஓ அப்படியா? ஆமா ஆமா, இனி புதுசா ஒரு சண்டையை போட்டு சமாதானம் ஆகலாமான்னு பாக்குறேன். சமாதானம் ஆகலாமா? ஓ ஆகலாமே, நான் தயாரா தான் இருக்கேன். என்னவா? தெரியலடா, ஆனா மனசுக்கு நிறைவா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்போ நான் எதிர்பார்க்கல தெரியுமா? என்ன? எல்லா விஷயமும் எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி. டேய், அதெல்லாம் சொல்ல முடியாதுடா, ஆனா ஒரு ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கு. ஓ ஆமா ஆமா. அப்புறம் எங்க வீட்ல வேற நீ ஓவரா மிங்கிள் ஆயிட்டியா? அத நினைச்சாலும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏய் சித்து. சொல்லுமா. நாம எங்கயாவது ஊருக்கு போலாமா? ஊருக்கா? எங்க? எங்கயாவது ட்ரிப் மாதிரி ஜாலியா கூட்டிட்டு போடா. கல்யாணம் முடிஞ்சதும் உன் கூட சண்டையிலே இருந்தேன், புரிஞ்சுக்கல ஒண்ணு, அவ்வளவுதான். இப்போ ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நாம எங்க போலான்னு சொல்லு. ஹே, போலாமா? தாராளமா போலாம். ஏன் சிந்து கேட்டு இங்க ஏன் கூட்டிட்டு போகாம இருப்பேனா? ஐயோ தேங்க்ஸ்டா. அப்புறம் சித்து. சொல்லுமா. இல்ல சரத் வேணி. ஃபர்ஸ்ட் அவங்கள பேக்கப் பண்ணி அனுப்புவோம், அதுக்கப்புறம் நாம வேற பக்கம் போலாம். ஓகே ஓகே. அவங்களுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டியா? எல்லாமே பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் அவங்க இந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும். காலி பண்ணாதான் எனக்கு சந்தோஷம். ஏய், ஏன்டா அப்படி சொல்ற? ஏய், என் தங்கச்சிமா வேணி பொறுப்பா அண்ணனா தங்கச்சிக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி ஊர் சுத்தி அந்த ஊர்ல என்னென்ன ஸ்பெஷலோ அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு இதெல்லாம் ஒரு தங்கச்சிக்கு அண்ணன் செய்யணும். அதைத்தான் செய்ய போறேன். என்ன சிரிக்கிற? ஒன்னும் இல்லடா, எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியலடா, ஆனா பிடிச்சிருக்கு. ஆனாலும் ஓவர் எமோஷனல் இல்ல? ஆமா, உன்னை பார்த்தாதான் அப்படி ஆகுது. ஏய் சரி சரி, நாம எங்க போலாம்? சொல்லி எங்க போலான்னு? அண்ணா மூணாருக்குண்ணா. நாம ஊட்டி கொடைக்கானல். அங்கேயும் இப்ப நல்ல கிளைமேட்டா தான் இருக்கும். சரி ஓகே, உனக்கு பிடிச்ச இடம் சொல்லு. எனக்கு ஃபாரினுக்கு போலாமா? ஃபாரின்கா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், இங்க பக்கத்துலயும் ஒரு 1 வீக் இருக்கிற மாதிரி. சரி ஓகே, நான் புக் பண்றேன். உங்க அண்ணன் கிளம்புனதும் மறுநாள் நாமளும் கிளம்பலாம். சரிடா. ஏய் அம்மா சொல்லவே இல்ல, எதுக்கான் திடீர்னு ஊருக்கு? அது கூட்டிட்டு போ சொல்றேன். ஓகே ஓகே, டபுள் ஓகே. சித்து, நீ என்ன எதிர்பார்த்தியோ அப்படியே சிந்து சொல்லிட்டா. சரத்து ஃபர்ஸ்ட் ஹனிமூன் போகட்டும், அடுத்து நாமளும் இங்க இருந்து கிளம்புறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். என்னடி பொண்டாட்டி, ஒரு விஷயம் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேனோ அது அப்படியே நீ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனாலும் இதுவும் நல்லா தான் இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. டேய் சித்து. சொல்லுமா. அதுங்களும் என்ன யோசனைக்கு போன? நான் என்னென்ன யோசனைக்கோ போயிட்டேன். யோசிச்சதான் நடக்குமான்னு தெரியல. எல்லாம் நடக்கும். அப்படியா? நீ என்ன யோசிக்கிறியோ அது கண்டிப்பா நடக்கும். ஓகே ஓகே, கேட்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏய் ஏய் சரி ஓகே, மணி 11 ஆக போகுது, போலாமா? பைக்ல வேற வந்திருக்கோம். போகணுமா? சரியா போச்சு. சரி வா, அப்படி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போலாமா? இன்னொரு 1/2 an hour, அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிடலாம். சரிமா, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து உட்காரலாம். சாந்தமா என்னை கட்டி போடும் ஜாலம் என்ன? வாசுகி, வாசுகி, வாசுகி என்ன பண்ற? ஏய் வாசுகி, என்னமா இப்படி உட்காந்துக்கிட்டு? என்னங்க? என்னமா என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, நீங்க என்ன? ஏய் என்ன வாசுகி? ஒண்ணு இல்லங்க. இல்ல நான் கூப்பிட்டுக்கிட்டே வந்தேன். ஐயோ சாரிங்க, கவனிக்கல. வாசுகி, உன் ஃபேஸ் எவ்வளவு டல்லா இருக்கு. வாசுகி அது இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏய் அது ஐயோ, ஒருவேளை
இந்த அளவுக்கு நம்பணும்? ஐயோ வாசுக்கு வேற அவ்வளவு நம்பிக்கை கொடுத்தேன். இருந்தாலும் நம்பாத, இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்படுவா அப்படி இப்படின்னு. ஆனா இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலையே. போச்சு, அதான் இடிஞ்சு போய் உட்காந்துட்டா. நம்ம கிட்ட என்ன சொல்லன்னு தெரியாம பேச முடியாம உட்காந்துருக்காளோ. சோ இவ்வளவு நம்பிக்கையா இருந்த ஒரு நிமிஷத்துல நம்ம நம்பிக்கையெல்லாம் சரி சரி, ஓகே ஓகே, நம்ம நம்பிக்கையை விட்டுட்டோம். வாசுகைக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. திரு எவ்வளவு சோகா இருந்தாலும் அது உனக்குள்ள இருக்கட்டும், வெளியே காமிக்காத. வாசுகி சரி ஓகே விடு. நான் தான் சொன்னேன்ல, நல்லது நடந்தா ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னா அதையும் ஏத்துக்கணும்னு. உன்னோட உன் முகத்தை பார்க்கவே எனக்கு புரியுது. என்னங்க? இல்லம்மா அது வந்து சரி ஓகே, நீ நல்லா ரெஸ்ட் எடு. நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாம். என்னங்க என்ன சொல்றீங்க? நீ இப்படி சோகமா? நான் சோகமா இருக்கிறது இருக்கட்டும், நீங்க என்னங்க பேசுறீங்க? இல்லம்மா, நம்ம ஆசையா எதிர்பார்த்தது. என்னங்க என்னங்க அப்படிலாம் நினைக்காதீங்க, நான் நல்லா இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லையா? இல்லங்க, நார்மலா தான் இருக்கேன். வாசுகி நம்ம குழந்தைன்னு ஆசைப்பட்டோம், அதுக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையும்? ஐயோ அதையும் சொல்லாதீங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி ஓகே, நீ ஏன் இப்படி இருக்க? உன்னை பார்த்தது நான் ஏதோ உனக்கு பீரியட்ஸ்னு. இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிறகு எதுக்கு இப்படி இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்க? அது வந்து சோ ஒரு நிமிஷம், உன்னை பார்த்ததும் பயந்துட்டேன். என்னடி ஆச்சு? லூசா நீ? இப்ப நம்ம எதை நினைச்சு எதிர்பார்த்துட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ இப்படி. இதை தவிர எந்த பிரச்சனையாவது இருக்கட்டும், அதுக்காக இப்படி உட்காந்துருப்பியா? என்ன கூப்பிட்டு எதா இருந்தாலும் சொல்ல வேண்டியதானே? வாசுகி உன்கிட்ட தான் பேசுறேன். சாரிங்க, நீங்க இப்படி நினைப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. ஓ சரி ஓகே, நான் டென்ஷன் ஆகல. ஒரு நிமிஷம், என்னென்னமோ தோணிருச்சு. சரி 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 ஓகே, ஹெல்த் ஏதாவது ப்ராப்ளமா? தலைவலி இல்ல ஏதாவது ஸ்டொமக் பெயின்? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லங்க, நார்மலா இருக்கேன். அப்புறம் எதுக்குடி இப்படி உட்காந்துருக்க? என்னங்க சொல்லு. என்னங்க, நமக்கு இது திடீர்னு குழந்தை தங்கிருச்சுன்னா இதை நம்ம அவசியம் பெத்துக்கணுமா? வாசுகி வாசுகி, என்னடி சொல்ற? என்ன வார்த்தை சொன்ன நீ? அது வந்துங்க. வாசுகி நீ என்ன சொன்ன? இந்த குழந்தைய பெத்துக்கணுமான்னு கேட்டியா? வாசுகி நீ அப்படிதான் கேட்டியா? இல்ல என் காதுலதான் ராங்கா? வாசுகி சொல்லு. அப்படிதாங்க கேட்டேன். என்னங்க என்னங்க என்னங்க? உன்னை தொட கூட. வாசுகி வாசுகி, நீ இப்படி பேசுவேன் நான் எதிர்பார்க்கல. எதுக்காக இந்த ஒரு வார்த்தை? சொல்லு. இல்ல அது வந்து வாசுகி, என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும், என்ன வேணாலும், ஆனா நீ இந்த ஒரு வார்த்தையை சொல்லலாமா? சொல்லுடி. எப்படி உனக்கு மனசு வந்தது? இத்தனை மாசம் நீ கஷ்டப்பட்டது நான் தவமா இருக்கேன்னது எல்லாமே நடிப்பா? என்னங்க? பேசாத பேசாத, இனி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுன. இல்லங்க, நான் வந்து அது. வேணா வாசுகி, உன் மேல உள்ள நம்பிக்கையே போச்சு. என்னங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு பேசாதீங்க. என்னங்க அது? வேண்டாம் வேண்டாம், என்ன ஒரு காரணமாவது இருக்கட்டும். எப்படி இந்த வார்த்தை உங்க வாயில இருந்து வரலாம்? வாசுகி மறந்துட்டியா? உனக்கு கன்ஃபார்ம்னு தெரிஞ்சதை நான் ஊட்டி கூட்டிட்டு போய் உங்க இந்த போலீஸ் மேடம் கூட சொன்னாங்க, உங்களுக்கு இந்த குழந்தை டிஸ்டர்பா இருக்கும், அபார்ட் பண்ணிடுங்கன்னு. அதுக்கு கூட எனக்கு மனசு வரலடி. அவங்க குழந்தை இல்லைன்னு கெஞ்சினதை விட ஒரு குழந்தையோட உயிரை நம்ம தெரிஞ்சே அழிக்கவான்னு அதுக்கு கூட மனசு வராம தான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன். ஆனா நீ இப்போ எப்படி நீ இப்படி ஒரு வார்த்தை? என்னங்க இங்க பாருங்க, நான் வந்து. பேசாதீங்க. என்னங்க நான் சொல்றத? பேசாதீங்க. என்ன வேணாலும் இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும். உங்ககிட்ட இந்த ஒரு வார்த்தை நான் எதிர்பார்க்கல. இப்ப வரைக்கும் குழந்தை வேணும் நான் அவ்வளவு ஆசைப்பட்டேனா, அது எனக்காக மட்டும் இல்ல, அதோ உங்களுக்காக. கையில கூட குழந்தைய வாங்காம, குழந்தை முகத்தை கூட பார்க்காம, அந்த ஒரு தாயோட ஏக்கம், அந்த ஏக்கம் உங்களுக்கு இருக்க கூடாது. நீங்க சந்தோஷமா இருக்கணும், ஒரே ஒரு காரணத்துக்காக. உங்களுக்காக நானும் மெனக்கிட்டேன், ஹாஸ்பிட்டல்ல செக்அப் போக, கரெக்டா டேப்லெட் கொடுக்க. என்னங்க இப்படி ஒரு வார்த்தை? என்னங்க நான் என்ன சொல்ல வந்தேனா? இப்ப நான் எதையும் கேட்கிற மாதிரி இல்லங்க. நீங்க என்ன சொன்ன ஒரு வார்த்தையே போதும், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சோகமா உட்காந்ததும் இந்த ஒரு செகண்ட்ல நான் இடைஞ்சு போயிட்டேன். என்னடா இது சோதனைன்னு. ஒவ்வொரு நாளையும் கிடக்கிறது ஒரு யுகம் மாதிரி. நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நினைச்சு நான் கடந்துட்டு இருந்தா, நீங்க அதாங்க கைக்கு எதுவும் ஈஸியா கிடைச்சிட்டா அதோட மதிப்பு எப்படி தெரியும்? ப்ளீஸுங்க அழாதீங்க, உங்க இஷ்டப்படிதான் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன். ஏன்னா உங்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிட்ட கூடாதுன்னு என் மனசார நினைச்சு உங்களை தாலி கட்டி கூட்டிட்டு வந்தேன். அதனால எப்போ உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன். உங்களோட இஷ்டம், நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். என்னங்க? ப்ளீஸுங்க கொஞ்ச நேரத்துக்கு என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் என்னென்னமோ செய்து என்னால ஜீரணிக்க முடியல. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் பேசாதீங்க. கனவோ நிஜமோ மீண்டும் உன்னை காணும் மனமே. என்னங்க நான் என்ன
கஷ்டப்படுத்திட்டேன். தெரிஞ்சு தெரிஞ்சு பேசலங்க. ஃபுல்லா சுபா நினைப்பா இருந்தது. அந்த ஒரு எண்ணத்துல டக்குன்னு உங்ககிட்ட எனக்கு எனக்கு சாரிங்க. நேத்து போன் பண்ணது சித்தார்த்த தானா? சித்தார்த்த இப்படி திடீர்னு அப்படி பேசுவான்? ஐயோ, யோசித்து யோசித்து ஒரு மாதிரி ஆகுது. சித்தார்த்த அப்படி பேச வாய்ப்பு இருக்கா? இல்ல சிந்து மேல அவன் காட்டுறது உண்மையான பாசம். சிந்துவை நம்ம கிட்ட வச்சு மிரட்டி ஒருவேளை நம்மள ஏதாவது ஏமாத்துறானா? அவன் ஏமாத்த என்ன அவசியம் இருக்கு? அது மாதிரி சித்தார்த் வந்து எதா இருந்தாலும் நேருக்கு நேர் மோதுவான். இப்படி மறைமுகமா இப்படி பண்ணுவானா? ஆனா அவன் சொன்ன ஒரு வார்த்தை, ஏன் சிந்து என்ன நம்பருக்காக தான் உங்க குடும்பத்தோட மின்கலானேன்னு சொன்னான். அப்ப நான் இதெல்லாம் யோசிச்சா ஏதாவது பிளான் பண்ணி, ஐயோ எதுக்காக பழி வாங்கணும்னு நினைக்கிறவன் சிந்துவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் இல்ல சிந்து கஷ்டப்பட்டா இவன் தாங்க மாட்டான். எனக்கு இவனை பத்தி நல்லா தெரியும். ஆனா அதை விட்டுட்டு நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைச்சா சிந்துக்கு இதெல்லாம் தெரியும் போது கண்டிப்பா கஷ்டப்படுவா. சித்தார்த்த கூட இல்ல ஐயோ எதையும் யோசிக்க முடியலையே. நம்ம பொண்ணு வாழ்க்கை அதை விட சித்தார்த்த நல்லா வாழணும்னு நினைச்சா சிந்து கூட அவன் எப்படி இப்படி மாத்தி யோசிப்பான்? இந்த பக்கம் எப்படி யோசிக்கணும் ஒண்ணுமே புரியலையே. இந்த தடவை வந்து நல்லா பேசுனா, என்னடா திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் நானும் நினைச்சேன். ஒருவேளை இந்த மாற்றம் பொய்யா? சித்தார்த்தி இவ்வளவு நாள் நடிச்சானா? இல்ல நடிக்க மாட்டான். நம்ம பொண்ணு இது என்ன சொன்னா, உன் பொண்ணோட பீச்சுக்கு வந்திருக்கேன், நீ ஏதாவது சொன்னா பீச்ல தள்ளி விட்டுருவேன். பீச்சு கண்டிப்பா போயிருப்பானா? சித்தார்த்து தான் கன்ஃபார்மா பேசினானா? சிந்துக்கு கால் பண்ணு. சிந்துக்கு கால் பண்ணுவோம். சிந்துக்கு ரிங் போகுது. ரிங் போய்கிட்டே இருக்கு. சிந்து அப்பா. சிந்து கண்ணு, குட் மார்னிங்டா. குட் மார்னிங் பா. என்னப்பா இந்த நேரம் கால் பண்ணிருக்கீங்க? சிந்துமா இன்னும் எழுந்திருக்கலையா? இல்லப்பா, தூங்கிட்டேன். சொல்லுங்க ரத்னப்பா, என்ன? ஒன்னும் இல்லடா கண்ணு, என்ன இவ்வளவு நேரம்? மணி 8 தாண்டிடுச்சு. ஏதாவது உடம்புக்கு எதுவும்? இல்லப்பா, அதெல்லாம் இல்ல. நேத்து நானும் சித்துவும் பீச்சுக்கு போயிருந்தோமா, அது வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சுப்பா. அதனாலதான் இன்னும் எழுந்திருக்கல. பீச்சுக்கா? லேட் ஆயிடுச்சுன்னா நைட்டாமா போனீங்க? ஆமாப்பா, ஒரு 9:30 கிட்டக்க போனோம். வீட்டுக்கு வர 12 ஆயிடுச்சுப்பா. சரி சொல்லுங்கப்பா. இல்லடா கண்ணு, சும்மா தான் கால் பண்ணேன். உன்கிட்ட பேசலாமேன்னு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன். ஓ அப்படியா? சரி சொல்லுங்கப்பா, என்ன பண்றீங்க? அம்மா என்ன பண்றாங்க? இல்ல சிந்துமா, நீ தூங்கு. அப்புறம் ஈவினிங் கால் பண்றேன். இருக்கட்டும்ப்பா, பேசுங்க. இல்லம்மா, நீ நல்ல தூக்கத்துல இருக்க. சிந்து சித்தார்த் தூங்கிட்டு தான் இருக்கான். ஓகேம்மா, அப்புறம் நீயும் தூங்கு. அப்பா ஈவினிங் கால் பண்றேன். சரி ஓகேப்பா, நானே அப்புறம் உங்களுக்கு கூப்பிடுறேன். சரிம்மா, நீ தூங்கு, நான் வச்சிடறேன். ஓகேப்பா. அப்பனா சித்தார்த்து தான் பேசினானா? 9:30க்கு பீச்சுக்கு போகணும்னு சொல்றா. சித்தார்த் நம்ம கிட்ட பேசுனது 10 மணி. கரெக்ட் தானா? சித்தார்த், நீ தான் அப்படி பேசுனியா? ஏண்டா ஏன் இப்படி பண்ற? ஐயோ கடவுளே, என்னையில இருந்து போன் பண்ணி ஒவ்வொன்னா சொல்றேன், அதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கான். இன்னைக்கு எப்போ போன் பண்ணுவான், என்ன சொல்லுவான்? ஒண்ணுமே புரியலையே. என்னடா இப்பவும் போன் பண்ணி மகதான் வர சொல்லுவா, இன்னைக்கு என்ன அப்பா வர சொல்லிருக்காரு? இந்த பார்க்கே நமக்காக தான் இருக்கு போல. ஆளுக்கு போன் பண்ணி பார்க்குக்கு வான்னு. என்னடா இது கொடுமையா இருக்கு. ஆமா, இந்த சத்தியமூர்த்தி எதுக்காக வர சொல்லணும்? ஒருவேளை திடீர்னு ஏய் ஜீவா தம்பி, இல்ல ஏய் தமாசு தம்பி, நீ பயங்கர அறிவா இருக்கடா. ஓ அறிவுக்கெல்லாம் நீ இந்த உலகத்திலே இருக்க வேண்டியவன் இல்ல. ஐயோ, உலகத்துல இல்லாட்டி செத்து போயிருவேனே. இல்ல உலகத்துல இல்ல, இந்த ஊர்லயே நீ இருக்க வேண்டியவன் இல்ல. நீ எல்லாம் வேற எங்கேயோ இருக்க வேண்டியவன். அப்படிப்பட்ட உனக்கு என் பொண்ணை கொடுக்கறதுல நான் பெருமைப்படுறேன்டா. அப்படி இப்படின்னு டைலாக் எல்லாம் பேசி ஒருவேளை என் பொண்ணை கட்டிக்கிறியான்னு கேட்பாரோ? கேட்டாலும் கேட்பாரு. டேய் ஜீவா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவர் அப்படி கேட்டா உடனே பூம்பு மாடு மாதிரி தலையை ஆட்டிராத. கொஞ்ச நாளும் கெத்த மெயின்டைன் பண்ணு. மாப்பிள்ள கெத்துடா, மாப்பிள்ள கெத்து. அப்படியே ஓவரா பிகு பண்ணி, நீங்க வேற அப்படி நொய்யுங்கிறீங்க. வேற என்ன பண்ண? உங்களுக்காக உங்க பொண்ணை கட்டி தொலைறேன் அப்படின்னு பேசணும். ஓகேவா? பேசுடா பேசு. நீ பேச பேச நல்லா கேட்டுக்கூட முட்டை கண்ணு முடியா. 90 கிட்ஸ் கூட கல்யாணம் ஆகும், ஆனா உனக்கு ஆகவே ஆகாது. டேய் எவன்டாவே இல்ல, உன் மனசுக்குள்ள இருந்தா பேசுறேன். இந்த மனசாட்சி வேற நம்ம மனச பறி கொடுக்கலாமா அப்படின்னு நினைச்சு யோசிக்கும் போது வெக்கமே இல்லாம வந்து பேசும். டேய் நான்லாம் பேசுறதுனாலதான் நீ மனுஷனா இருக்க. ஐயோடா, ரொம்ப பெருமைதான். போடா. நான்லாம் உன்னை மதிச்சு நீ பேசுறதெல்லாம் கேட்கறேன்னு நினைச்சு நீ எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கோ. நான்லாம் உன்னை மதிக்கல. ஏய் மனசாட்சி, நீ எல்லாம் செத்து போவ.
யார்டா இவன் சுத்த கிறுக்கனா இருக்கான் மனசாட்சி என்னையவே பார்த்து வைறான் நான் தான்டா நான் தான் பூ இதுக்கு ஒன்னும் குறையில்ல நீ ஏன் அப்படி ஃபில்டர் பண்ணிட்டு போக வேண்டிதான் அழகிய அசுரான்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச தள்ளி பைசாக்கு பிரோஜனமாச்சா இப்ப காதல் மன்னன் திரி ஒரு மண்ணுக்கும் ஆகாது சோ இந்த மனசாட்சியை கொளுத்தி போடணும்பா நம்மள ஃபுல் டேமேஜ் பண்றது இதுதான் சத்தியமூர்த்தி வந்துட்டாரு வந்தாப்புல நீ என்ன பண்ணிர போறியா ஷோ இனி இவன் பேச்ச காதலே வாங்க கூடாது மனசாட்சி யோசிக்காம வாயை மூடிக்கிட்டு இருறா இல்ல அப்படித்தான் யோசிப்பேன் இந்த மரத்துல ஏறி குரங்கு மாதிரி தவலாமா இல்ல அந்த ஒருத்தர் போறாரு பாரு அவரை பின்னாடி கூட ஓடியே போய் பின்னாடி பொடதிலே ஒரு அடி அடிப்போமா ஆஹா இத வந்துட்டார்ல சத்தியமூர்த்தி இவர் தாடிய பிடிச்சு தொங்கலாமா போதுண்டா ஐயோ நான் மட்டும்தான் அப்படி யோசிக்கிறேனா இல்ல எல்லாரும் இப்படி யோசிக்கிறாங்களான்னு தெரியல போதுண்டா யோசிக்காம ஓய மூடிக்கிட்டு நின்னு தம்பி சார் ரொம்ப நன்றி தம்பி. எதுக்கு சார் இல்ல நான் கூப்பிட்டதும் நீங்க வந்ததுக்கு. ஓகே நோ ப்ராப்ளம் சார். எதுக்காக இங்க கூப்பிட்டீங்க? ஆபீஸ் விஷயம்னா நீங்க நேரா ஆபீஸ்க்கே வந்திருக்கலாமே. இல்லாட்டி கால் பண்ணீங்கன்னா நான் உங்க ஆபீஸ்க்கு வர போறேன். எதுக்கு சார் தேவையில்லாம பார்க்கு? அது ஒண்ணு இல்ல தம்பி, என் பொண்ணை பத்தி உங்ககிட்ட பேசணும். ஆபீஸ்க்கு வந்தா அது என் பொண்ணு பார்ட்னரோட வர்ற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட தனியா பேசிக்க முடியாது, அதான். உங்க பொண்ணை பத்தியா? என்ன சார் என்ன பேசணும்? தம்பி நான் உங்ககிட்ட பழகுனதுல இருந்து இங்க ரொம்ப நல்ல பையன் நம்பிதான் நான் பேசுறேன். இது மாதிரி உங்களோட பேக்ரவுண்ட் ரத்னமான் ஃபேமிலில கண்டிப்பா யாரும் அப்பானவங்களா இருக்க மாட்டாங்கங்கிற நம்பிக்கை. உங்க நம்பிக்கை ரொம்ப கரெக்ட் தான் சார். சரி ஓகே நீங்க சொல்லுங்க என்ன விஷயம்? தம்பி என் பொண்ணு டெய்லி உன்னை பார்க்க வரேன்னு சொன்னா. ஆமா சார் ஈவினிங் மீட் பண்ணுவோம். என் பொண்ணு நல்லா பேசுறாளப்பா? பேசுறாளனா? இல்ல தம்பி ஒரு ஃப்ரெண்ட்லியா. சார் நானும் உங்க பொண்ணு ஜோவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். அதெல்லாம் நல்லா பேசுவாங்க சார். அப்புறம் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க டெய்லி மீட் பண்றது சும்மா ஃப்ரெண்ட்லியா, அதாவது என்னோட பாஸ்ட் லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. ஐயோ தம்பி நான் தப்பால நினைச்சு கேட்கல. ஓகே. இல்ல தம்பி என் பொண்ணு இந்த சொந்த பந்தம் ஃப்ரெண்டு யாரையுமே நம்ப மாட்டா. யார்கிட்டயும் அவ்வளவா இன்வால்வ் ஆக மாட்டா. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா பைங்கிலி. அவளோட அப்பா அம்மா ஃப்ரெண்டு சொந்த பந்தம் எல்லாமே யாருன்னா நான் மட்டும்தான். உங்ககிட்ட சொல்ல என்ன தம்பி, அவ யார்கிட்டயும் அவ்வளவா பேசிக்க மாட்டா. அவ வேலை விஷயமா ஏதாவது பேசணும்னா பேசுவா, அதோட அவ்வளவுதான். ஆனா உங்ககிட்ட இந்த மாதிரி பேசுறானா? அதான் சார் நான் சொன்னேனே. ஐயோ தம்பி நீங்க பதறாதீங்க, நான் தப்பா எந்த ஒரு எண்ணத்திலையும் நான் உங்ககிட்ட கேட்கல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஜோவை பத்தி பையங்களுக்கு எல்லாமே தெரியும். அவ எவ்வளவோ பேசியும் ஜோ பிடிச்ச புடியில இருக்கா. இப்படிதானா? இப்படிதான் எங்களோட ஜாலியான முகத்தை பாத்திருப்பீங்க. சோகமான முகம் இருக்கு தம்பி. நான் எவ்வளவு ஜாலியா பேசி எவ்வளவு கலகலப்பா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு வேதனை உறுத்துது. என்ன சார்? அது ஒண்ணில தம்பி, என்னோட சொந்த பந்தம் எல்லாமே ஒரு ஸ்டேஜ்ல எங்களை எல்லாத்தையும் ஏமாத்திட்டு என்னைய என் பொண்ணையும் அனாதைய நிக்க வச்சிட்டாங்க. இப்போ தம்பி ஒரு 7 வருஷத்துக்கு முன்ன அப்ப என்ன பண்ணன்னு தெரியாம வயசு பொண்ணை என் பொண்ணை வச்சுட்டு நின்னப்போ எனக்கு ஆறுதலா இருந்தது என் பொண்ணு மட்டும்தான். அப்ப நம்மளால முடியும்பா, நம்ம ஜெயிச்சு காமிக்கலாம், நம்ம சாதிச்சு காமிக்கலாம். இப்ப இருந்ததை விட பல மடங்கு நம்ம நல்லா இருந்து காமிக்கணும்பா அப்படின்னு அவ பேசின வார்த்தை திரும்ப எங்களை ஆக்டிவா வேலை பார்க்க வச்சது. ஒரு சில நல்ல மனுஷங்க எங்களுக்கு உதவியா இருந்தாங்க. இந்த அளவுக்கு நாங்க முன்னேறி வந்துட்டோம். ஆனா என் பொண்ணு பழச எதையுமே மறக்கல. அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன தவிர உலகத்துல உள்ள எல்லாத்தையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. யார்கிட்டயும் அந்த அளவுக்கு பேசிக்க மாட்டா. ஒட்டு விஷயமா பேசுறாளா அவ்வளவுதான். யார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா இன்வால்வ் ஆகுறது எதுவுமே கிடையாது தம்பி. ஏன் நீங்களே அவகிட்ட பேசிருக்கீங்க? எப்பாவது ஒன் டைம் மனசு விட்டு சந்தோஷமா சிரிச்சிருக்காளா? ஆமால ஜோ சிரிச்சு நான் பார்த்ததே இல்லையே. இப்ப நான் எதுக்கு உங்களை வர சொன்னேன்னா, என் பொண்ணு முத இப்படி டெய்லி பேசுறது உங்ககிட்டதான் தம்பி. ஃப்ரெண்ட்லியாவா உங்களை நினைக்கிறா. ஏன்னா டெய்லி உங்ககிட்ட பேசுறத வந்து என்கிட்ட சொல்லுவா. இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவகிட்ட அப்படியே ஃப்ரெண்டா பேசி அவளோட லைஃப மீட்டு கொடுக்கற மாதிரி. அதாவது இப்போ வரைக்கும் கல்யாணத்தை பத்தி பேசினா மாட்டவே மாட்டேங்கிறா. ஒரு தடவை நான் கோச்சுக்கிட்டே நான் பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி, அப்பா கல்யாணத்துக்கு சம்மதம்பா, ஆனா 3 மாசம் கழிச்சு மாப்பிள்ள பாருங்க ஒரே ஒரு கண்டிஷன் சொன்னா. கண்டிஷனா? என்ன சார்? கேளுங்க தம்பி, அதை கேளுங்க. மாப்பிளைக்கு அப்பா அம்மா இருக்கலாமா, ஆனா சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு யாருமே இருக்க கூடாதான். அப்படிப்பட்ட ஒரு மாப்பிளைய பாருங்கன்னு சொல்றா. என்ன தம்பி பொசுக்குன்னு சிரிச்சிட்டீங்க? இப்படி அவ சொன்னதுல இருந்து எனக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட மாப்பிளைய நான் எங்க போய் தேட? அறிவு கட்டவனே சிரிக்கிற ஜோன் நினைக்கிற கேட்டகரியில நீ ஒரு பாயிண்டாவது இருக்கியாடா? சுத்தி கூட்டு குடும்பம், ஏகப்பட்ட ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டு மட்டும் இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் வேற. நிலாவை ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டா. இதுல பல்லக்காமி. ஆரம்பிச்சிருச்சா அந்த மனசாட்சி? எல்லாம் சரி. இந்த அளவுக்கு இருக்கிற ஜோ ஏன் நம்ம கிட்ட மட்டும் பேசணும்? நம்மளோட லவ் ஃபெயிலியர் ஸ்டோரிய சொல்லு. என் மனசுல இருக்கிறத ஒண்ணு சொல்லணும்னு சொன்னா அது என்னவா இருக்கும்? தம்பி
சத்யமூர்த்தி சார், நீங்க சொன்னதுல ஒண்ணு நல்லா புரிஞ்சது. உங்க பொண்ணு மனச மாத்தணும், கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல வைக்கணும், அவ்வளவுதானே? ஆமா ஆமா தம்பி, அதாவது அவ ஃப்ரெண்டு, சொந்த பந்தம் அப்படி இப்படின்னு எல்லாருக்கூடயும் ஜாலியா இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை. கண்டிப்பா சார். இந்த அளவுக்கு என்ன மதிச்சு நீங்க வந்து பேசிருக்கீங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன் சார். தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஐயோ சார், தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். அப்புறம் நீங்க இப்படி மூஞ்செல்லாம் வச்சுக்கிட்டு பேசாதீங்க. பொம்பளை ஈயன்னு சிரிச்சு கலகலன்னு பேசுறதா உங்களுக்கு நல்லா இருக்கு. இது என்னமோ ஏதோ ஒரு மாதிரி. தமாசு தம்பி, தமாசு தம்பி, இப்படியே பேசுறேன் தம்பி. அவ்வளவுதான் சார், பார்க்க அழகா இருக்கீங்க. அப்படியே கிளம்புங்க, இனி நான் பாத்துக்கிறேன். சரிங்க தம்பி. அப்பாடா, நம்ம மனசுல உள்ள பாரத்தை இந்த தம்பி கிட்ட இறக்கி வச்சாச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டுன்னு இந்த தம்பி கிட்ட என் மக பேசிட்டு இருக்கா. அவன் மனசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறும், நம்புவோம். இப்ப இவர் சொன்ன எல்லாமே நார்மல் விஷயம்தான். இத ஜோ நம்ம லவ் ஃபெயிலியர் கதையை கேட்டுட்டு தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இது நம்ம கதைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா உன் லவ் ஃபெயிலியரை சொல்லு, என் மனசுல உள்ள ஒன்ன சொல்றேன்னு சொன்னா அது என்னவா இருக்கும்? ஐயோ, என் கதையை விட ஜோ என்ன சொல்லுவாங்கறத எதிர்பார்க்கல ஆவலா இருக்கு. போடுறா போன, கூப்பிடுறா ஜோப. இன்னைக்கே என் லவ்வ ஸ்டார்ட் பண்ணி அதை கொஞ்சி குழாவி முடிச்சு லவ்வ ஃபெயிலியர் ஆக்கி என்னோட கான்செப்ட க்ளோஸ் பண்றேன். அடுத்த செகண்ட் ஜோவோட சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஏய் ஜீவா, இனிமேல் தான்டா நீ தீயா இருக்கணும். ஐய, நீ அப்படியே இருந்துட்டாலும். ஐயோ, இந்த மனசாட்சியை வச்சு என் மானத்தை அப்படி வாங்குது. போதும்பா, இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். இனி எல்லாரும் நாளைக்கு மறக்காம வந்துருங்க, பாத்துக்குவோம். அவங்க பாப்பாங்கடா, ஆனா நீ என்ன பண்ணிருவ? முடியலப்பா.